Hey hello everyone, let's learn together daily life use ஆகிற மாதிரி ஹிந்தியில் சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஐ வில் டூ இட்னா நான் அதை செய்வேன். இதை ஹிந்தியில் நம்ம மே யஹ் கருங்கான்னு சொல்லுவாங்க. மே யஹ் கருங்கா. அதே கேர்ளாக சொல்கிறீங்கன்னா மே யஹ் கருங்கின்னு மாறும். மே யஹ் கருங்கி. மேனா நான், யஹ்னா இது, கருங்கினா செய்வேன். மே யஹ் கருங்கி. நான் அதை செய்வேன்னா ஹிந்தியில் மே யஹ் கருங்கி. நெக்ஸ்ட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட்னா எனக்கு புரிகிறது. இதை ஹிந்தியில் மே சமஜ்தா ஹூँ. மே சமஜ்தா ஹூँ. அதே கேர்ளாக சொல்கிறீங்கன்னா மே சமஜ்தி ஹூँ. மேனா நான், சமஜ்தா ஹூன்னா புரிகிறது. மே சமஜ்தா ஹூँ. எனக்கு புரிகிறதுனா மே சமஜ்தா ஹூँ. ஐ வில் செக்னா நான் சரி பார்க்கிறேன். இதை நம்ம ஹிந்தியில் மே செக் கர்த்தி ஹூன்னு சொல்லுவாங்க. மே செக் கர்த்தி ஹூँ. அதே பாயாக சொல்கிறீங்கன்னா மே செக் கர்த்தா ஹூன்னு மாறும். மே செக் கர்த்தா ஹூँ. மேனா நான், செக் கர்த்தா ஹூன்னா சரி பார்க்கிறேன். மே செக் கர்த்தா ஹூँ. நெக்ஸ்ட்டு டெல் மீ லேட்டர்னா பிறகு சொல்லுங்கள். இதை நம்ம ஹிந்தியில் முஜே பாத் மே பத்தாவோன்னு சொல்லுவாங்க. முஜே பாத் மே பத்தாவோ. முஜேனா எனக்கு, பாத் மேனா அப்புறம், பத்தாவோன்னா சொல்லுங்கள். முஜே பாத் மே பத்தாவோ. பிறகு சொல்லுங்கள்னா முஜே பாத் மே பத்தாவோ. ஐ வில் இன்ஃபார்ம் யூனா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை நம்ம ஹிந்தியில் ஆப்கோ சூச்சனா மில் ஜாயகின்னு சொல்லுவாங்க. ஆப்கோ சூச்சனா மில் ஜாயகி. ஆப்கோனா உங்களுக்கு, சூச்சனானா இன்ஃபர்மேஷன், மில் ஜாயகினா கிடச்சிரும். ஆப்கோ சூச்சனா மில் ஜாயகி. நெக்ஸ்ட்டு ஐ எம் பிஸினா நான் பிஸியாக இருக்கிறேன். இது நம்ம ஹிந்தியில் மே வியஸ்த் ஹூன்னு சொல்லுவாங்க. மே வியஸ்த் ஹூ. மேனா நான், வியஸ்த் ஹூன்னா பிஸியாக இருக்கிறேன். மே வியஸ்த் ஹூ. நான் பிஸியாக இருக்கிறேன்னா மே வியஸ்த் ஹூँ. ஐ ஆம் கம்மிங்னா நான் வருகிறேன். இதை நம்ம ஹிந்தியில் ஆ ரஹா ஹூன்னு சொல்லுவாங்க. ஆ ரஹா ஹூ. நான் வருகிறேன்னா ஆ ரஹா ஹூ. நெக்ஸ்ட்டு ஐ வில் ட்ரைனா நான் முயற்சிப்பேன். இதை நம்ம ஹிந்தியில் மே கோஷிஷ் கருங்கா. மே கோஷிஷ் கருங்கா. அதே கேர்ளாக சொல்கிறீங்கன்னா மே கோஷிஷ் கருங்கின்னு மாறும். மே கோஷிஷ் கருங்கி. நான் முயற்சிப்பேன்னா மே கோஷிஷ் கருங்கி. ஐ ஃபர்காட்னா நான் மறந்து விட்டேன். இதை நம்ம ஹிந்தியில் மே பூல் கயான்னு சொல்லுவாங்க. மே பூல் கயா. நான் மறந்து விட்டேன்னா மே பூல் கயா. நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி நான் ஒப்புக்கொள்கிறேன். இது நம்ம ஹிந்தியில் மே செஹமத் ஹூன்னு சொல்லுவாங்க. மே செஹமத் ஹூ. நான் ஒப்புக்கொள்கிறேன்னா மே செஹமத் ஹூ. ஐ டோன்ட் அக்ரினா நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இதை நம்ம ஹிந்தியில் மே செஹமத் நஹி ஹூன்னு சொல்லுவாங்க. மே செஹமத் நஹி ஹூ. மேனா நான், செஹமத் நஹி ஹூன்னா ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். மே செஹமத் நஹி ஹூன்னா நான் ஒத்துக்கலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ஸ்டார்ட்னா ஆரம்பிக்கலாம். இது நம்ம ஹிந்தியில் சலோ ஷுரு கரோ. சலோ ஷுரு கரோ. சலோனா வாங்க, ஷுரு கரோனா ஆரம்பிக்கலாம். சலோ ஷுரு கரோ. ஆரம்பிக்கலாம்னா சலோ ஷுரு கரோ. ஃபினிஷ் இட்னா அதை முடிக்க. இதை நம்ம ஹிந்தியில் இசை கதம் கரேன்னு சொல்லுவாங்க. இசை கதம் கரே. இசைனா இதை, கதம் கரேனா முடிக்கன்னு சொல்லுவாங்க. அதை முடிக்கனா இசை கதம் கரே. ஸோ நெக்ஸ்ட்டு ஐ வில் கால் யூனா நான் உன்னை அழைக்கிறேன். இதை நம்ம ஹிந்தியில் மே தும்ஹே கால் கருங்கா. மே தும்ஹே கால் கருங்கா. அதே கால சொல்கிறீங்கன்னா மே தும்ஹே கால் கருங்கின்னு மாறும். மே தும்ஹே கால் கருங்கி. மேனா நான், தும்ஹேனா உங்களை, கால் கருங்கினா கால் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். மே தும்ஹே கால் கருங்கி. நான் உன்னை அழைக்கிறேன்னா மே தும்ஹே கால் கருங்கி. பி கேர்ஃபுல்னா கவனமாக இருங்கள். இதை நம்ம ஹிந்தியில் தியான் சேன்னு சொல்லுவோம். தியான் சே. கவனமாக இருங்கள்னா தியான் சே. நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸ்னா ஓய்வெடுக்க. இதை நம்ம ஹிந்தியில் ஆராம் கர்னான்னு சொல்லுவாங்க. ஆராம் கர்னா. ஓய்வெடுக்கன்னா ஆராம் கர்னா. திங்க் அபவுட் இட்னா யோசித்து பாருங்கள். இது நம்ம ஹிந்தியில் இஸ்கே பாரே மே சோச்சோ. இஸ்கே பாரே மே சோச்சோ. இஸ்கே பாரே மேனா இந்த விஷயத்தை பற்றி, சோச்சோனா யோசிங்க. இஸ்கே பாரே மே சோச்சோ. திங்க் அபவுட் இட்னா இஸ்கே பாரே மே சோச்சோ. நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஈஸினா அது எளியது. இது நம்ம ஹிந்தியில் யஹ் ஆசான் ஹே. யஹ் ஆசான் ஹேன்னு சொல்லுவாங்க. அது எளியதுன்னா யஹ் ஆசான் ஹே. யஹ்னா இது, ஆசான் ஹேனா ஈஸின்னு சொல்லுவாங்க. யஹ் ஆசான் ஹே. நோ ப்ராப்ளம்னா பிரச்சனை இல்லை. இது நம்ம ஹிந்தியில் கோய் பாத் நஹின்னு சொல்லுவாங்க. கோய் பாத் நஹி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.